கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் எதுவரை பார்த்தோம்னா இஸ்ரவேலர், அம்மோனியர், ஏதோமியர், மோவாபியர், பெலிஸ்தியர் தான். இன்னைக்கு வந்து தீரு எசேக்கியேல் 26 1-21 வரைக்கும் ஒவ்வொரு சொன்னாங்க. 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லுகிறபடினால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன். தீர்வு பற்றி கர்த்தர் வந்து எசேக்கியேல் 26 1-21 வரைக்கும் தீர்வுடைய நியாய தீர்ப்பு. அப்போ தீர்வு வந்து எதுக்கு நியாயம் தீர்த்தார் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு. தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய ஃபினிஷியா அப்படின்னு சொல்லி PHOENICIA, இது வந்து ரோமர்கள் வந்து மாற்றுறாங்க. தீரு, சீதோன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேப்பார். இப்போ எப்படின்னா தீரு, சீதோன் நிறைய பேர் இருக்காங்க. கேப்பார் மட்டும் பிபிலோஸ்னு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த பார்க்காங்க. இந்த பைபிள் எழுத்துக்கள் கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு தோல் நாணல் வந்து பண்ணாங்க. அங்கேருந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபஸ்ட்டு வந்து பண்ணிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்துக்கு பேர் வந்து பிபிலோஸ், அருவார், இந்த மாதிரி நாடுகள்லாம் நகரங்கள் வந்து அதை சுற்றி இருக்குது. இன்றைக்கி வந்து தீரு, சீதோன், இந்த பிபிலாஸ், அந்த 3 நகரத்தை வச்சிருக்காரு. இந்த தீரு பட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை வரும். இது வந்து வணிகத்துறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரையில் ஒரு நகரம் இருக்குன்னா அது பக்கத்தில் ஒரு தீவு. இப்போ இந்த இலங்கையில் தீவுகள் இருக்குது, ஆஸ்திரேலியா, அதே மாதிரி வந்து அதில் ஒன்று இருக்குது. 2 நகரம், 2 கரையில் ஒரு தீவு, அதுக்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு. ஆமாம், ஒரு தீவு. இது 2மே வந்து தீவுக்கு 2 இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து வணிகம் வந்து என்னன்னா பயங்கரமான வணிகம். ஏன்னா பக்கத்துலேயே துறைமுகம் இருக்குது, அது தீவு மாதிரி இருக்குது. அப்போ அந்த சுற்றுலாத்தலம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ். அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த காப்பாற்று தேர்வு கடைசியில் சாத்தான் வந்து உருவகப்படுத்தி வந்து படித்தாங்க. கல்வி ஆக்கியான தவறு படித்தது. ஆனால் அது பெருமைக்குரியது. இந்த தீர்வு வந்து எது வரைக்கும் பெருமைக்குரியது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யார் தீர்வு ராஜா வந்து அவர் ஈரான். அவர் வந்து சாமுவேல் தாவீது காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கார். அந்த ஆலயம் கட்டுறதுக்கு கட்டைகள்லாம் கொடுக்குறாரு. ராஜாவுக்கு சாலமோனுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆலயம் கட்டுறது கொடுக்குறாரு. அதாவது தாவீதுக்கு வீடு கட்டுறது கட்டி கொடுப்பாரு. அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கடல் வாணிபத்தில் வந்து பயங்கர பிரபலம். வாணிகம் பண்ணுறது, மரத்தை வந்து கட்டி அனுப்புவாங்க. அப்போ கட்டி அந்த நாட்டில் எருசலேம் கட்டணும். அது எப்படி அனுப்புனாங்க நம்ம இன்னும் இமேஜினே பண்ண முடியும். கடல் வழியாக மரத்தை போட்டு அந்த மரம் வந்து ஆட்கள் வந்து ஏற்றி அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். இதுக்கு யாருக்கு ஆலயம் கட்டுறது ஃபுல்லாகவே அவர் தான் தாவீது கோவில் கட்டி கொடுப்பார். எது மருத்துவம் சாலமோனுக்கு அரண்மனை கட்டி கொடுப்பாங்க. அந்த நாட்களில் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு இவங்களுக்கு பிறகு வந்து ராஜாக்கள் மாறி வர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. யார் யூதா ராஜாக்கள் ஒருத்தர் அடிச்சுடுவாங்க, இஸ்ரேல் ஒருத்தர் அடிச்சுடுவாங்க. 2ஆ பிரிவு என்ன பார்த்தீங்கன்னா நாம நல்லா டெவலப்பாக இருக்கிறோங்க. இவங்களுக்கு ஏற்கனவே வழிகள் இருக்குது. இதுக்கு எதுக்கு நம்ம எருசலேம் வந்து பட்சமாக செய்யணும், நாம நல்லா இருந்துச்சுன்னா டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த நேரமும் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாரை நேச்சாரை வச்சு ஆண்டவர் எருசலேம் போது அழிக்கிறார். அப்போ அழிச்சுட்டா நமக்கு எதிரி இல்லை, நாம நேரடியாக அழிக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அழியுது. அப்போ நமக்கு எதிரி இல்லாமல் டாப்பில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்துறாங்க, சாத்தானுக்கு உருவகப்படுத்துறாங்க, பெருமையும் மிச்சம் கட்டுறாங்க. இப்போ வணிகம் நடக்கிறது என்ன நடக்குதுன்னு இருக்கும், விபச்சாரம் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக இருக்கும், குடி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து
தீர்வு வந்து சொல்ல அழிக்க சித்தம் கொடுக்குறாங்க. அழிக்க சித்தம் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் பாவங்கள் இருக்கும்போது அழிக்க சித்தம் கொடுவாரு. அதே நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அவங்களுக்கு ஒரு இடம் செய்கிறாங்க, ஒரு இடத்த வந்து அந்த இடம் இருக்குதுன்ற சொல்றதுக்காக என்ன செய்வார், கருத்தில் வந்து வச்சிருப்பாரு. அப்புறம் அந்த தீர்வு அப்படிங்கிற தீர்வு சீதம் பிபிலோஸ் முக்கியமானது. இந்த பட்டணங்கள் சேர்ந்து தான் நான் வந்து சொல்கிறோம் தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 3 பட்டணங்களுக்கு ரோமர் தொடர்பு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இனிஷியர் ஓனிஷியர் ஃபினிஷியர் பேரை மாற்றிடுறாங்க. எதுக்கு மாற்றினாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நத்தைகள் குடிச்சு ஒரு நீல நிற சாயம் பர்பிள் கலர் சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து பேர் பெற்றமாக இருக்கிறாங்க. அடுத்தது அந்த தாமரை இப்போ ராஜாக்கள் ட்ரெஸ் சிவப்பு கலர் சொல்லி ஏழும் படிச்சு இல்லையா, அந்த கலர் சிவப்பு சாயம், அந்த சாய தொழில் வந்து பயங்கர பேர் பெற்றவங்க ஸ்டார்டிங். அப்போ அதனால அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஊதா நிற மக்கள் பர்பிள் நிற மக்கள் சொல்லிட்டு அந்த கிரேக்கத்தை வந்து போனிஷியா ஃபினிஷியன் ரோம் வந்து பேர மாற்றுவாங்க. ஆனால் நார்மலாக வந்து இவங்க எங்கே உள்ளவங்கன்னா வடக்கு காணாமலேருந்து வச்சுருக்காங்க, காணாம. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காணாமலே சந்ததி, அது வரைக்கும் அவங்க என்ன செய்ய காணாமியர், நாங்கள் வடக்கு இருக்கிற காணாமியர். இவங்க தான் வந்து செய்கிறாங்க, ரோமரை பேரை மாற்றுறாங்க ஃபினிஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க இப்போ 1-2 நம்ம வந்து பார்க்கும்போது என்னன்னா, வணிக வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருமை வந்ததுனால என்ன செய்யறாங்க, லோக புகழ், கப்பல் கட்டுறது, வணிக பயணம் செய்கிறது, ஆட்கள் எல்லாருமே திறமைசாலி. சாலமன் காலத்தில் வந்து அங்கேருந்து காட்டில் வந்து அனுப்பணும், அந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 26 7-11 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். இந்த கரை நகரம் ஏற்கனவே சொல்லுறேன், ஒன்று கரையில் இருக்குது, ஒன்று தீவில் இருக்குது. இந்த கரையில் இந்த தீவு வந்து நேபுகாத் 13 வருஷம் முற்றிருக்கிறாங்க. அழிக்கிறதுக்கு முன்னாடி 13 வருஷம் முற்றுகை போட்டு தான் அந்த நகரம் வந்து படிக்கிறேன். அப்போ எவ்வளோ வந்து அவன் வந்து டாப்பில் வச்சுருப்பான் அப்படிங்கிற மணிக்கு. இது நடந்தது பார்த்தீங்கன்னா கிமு 586-573 செய்யணும். அதை முற்றுகை போட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தை என்ன செய்யணும், குதிரையை ஓட விட்டு, டோட்டலாக குதிரைகளை ஆட்டோமேட்டிக்காக ஓட விட்டு அதை வந்து ஒன்றும் இல்லாமல் நேபுகாத் நேச்சார் தீர்ப்பட்டாங்க. திரும்ப வந்து எடுத்துக்கக்கூடாது அளவுக்கு. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு ஆயுதம்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க, காசு ஆக்குறாங்க. அந்த நாட்டில் வந்து ஆளுகொண்டுலாம் இல்லை. அதனால் வந்து நேபுகாத்தில் குதிரைகளை ஓட விட்டு அந்த இடத்துல எல்லாமே ஒன்றும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி வந்து ஆக்குவோம். அது எதுக்கு ஆக்குறாங்கன்னா, 26-3-6 வருஷம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன். அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இழுத்து போடுவார்கள். நான் அதன் மண்ணும் அதில் இராதபடிக்கு விலக்கி போட்டு அதில் இராதபடிக்கு விலக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன். அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அது ஜாதிகளுக்கு கொள்ளையாகும். 6 வரைக்கும் படிக்க சொன்னீங்க, இன்னும் படிக்கலாம். வெளியில் இருக்கிற அதன் குமாரத்திகளோ பட்டயத்தால் கொன்று போடப்படுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றிருக்கு. அவருடைய சிந்தை எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்குன்னா, டோட்டலாக அந்த குதிரைகளை வச்சு அழைக்கிறது. அவர் என்ன சொன்னார், அது மாதிரி இடிக்கிறான், அது மாதிரி நொறுக்கிறான். எப்படி சொன்னாலும் அதே மாதிரி அதே வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் வந்து அப்படியே நிறைவேற்றுறான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எசேக்கியேல் 26-12-14 வாசிங்க. அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். உன் பாட்டுகளின் சத்தத்தை ஓய பண்ணுவேன்.
உன் சுரமண்டலங்களின் சத்தம் இனி கேட்கப்படுவது இல்லை. உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன். நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருப்பாய். இனி கட்டப்படாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த வாக்கு இந்த தீர்க்கதரிசி வசனம் அப்படின்னா அதை டோட்டலாக அழிச்சிட்டு அந்த பாறைகளை மட்டும் வச்சிருக்கேன். பாறைகள் மீனவர் சொல்லுவாங்க இல்லையா, உலருகிற வலை போடுற அதை மட்டும் விட்டு வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுவேன்னா கிமு 332 என்ன பண்ணுவேன்னா அந்த 13 வருஷம் முற்றுகை போட்டு தீர்வு கரையில் இருக்கிற தீர்வு கடற்கரை தீர்வை கைப்பற்றி நொறுக்கி இருக்கிற கான்வெர்சன் 332 தான் அந்த தீவை கைப்பற்றிட்டு அதையும் அழிச்சிட்டேன். அந்த தீவை அழிச்சிட்டு அந்த தீவுக்கும் கரையில் இருக்கிற நகரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டாக்குறேன். மண்பாலம் மாதிரி வைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி வச்சுன்னா மண் வச்சு வருதுல்ல, அது மாதிரி மண்ணாலே வச்சு ஒரு யானை கட்டுவேன். அந்த வாக்கு தீர்க்கதரிசியோட வார்த்தை அப்படியே நிறைவேறும். 26:15-18 தீர்வுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், காயம் பட்டவர்கள் அலறும் போதும் உன் நடுவில் சங்காரம் நடக்கும் போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ? கடலரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கழற்றி தங்கள் சித்திர தையலாடைகளை உரிந்து போடுவார்கள். நடுக்கமே அவர்கள் உடையாகும். தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன்னிமித்தம் பிரமிப்பார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் அரசர்கள் அப்படி பாருங்க, இவனுக்கு அந்த தீர்வு இருக்கிறாங்க இல்லையா, தீர்வு சீதோ அப்படின்னு சொல்லி இவன் மொத்தம் கடல் அரசர் பெலிஸ்தர் கடல் அரசர். யாரெல்லாம் அதில் புகழ்பெற்றவங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கடல் அரசர். அந்த நாட்டில் கடல் ராஜா கடல் வாணியம் செய்கிறாங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடி இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடியில் இருக்கிறது தொண்டி முசிறியில் இருந்துச்சு. அப்போ அவங்களாம் கடல் அரசன். தொண்டி பார்த்தா பாண்டியனுடைய கட்டுப்பாடு இருந்துச்சு. இவங்க தொண்டி முசிறி. அப்போ இவங்க சொல்ல கடல் அரசன். இப்போ எதுக்கு நம்ம திருச்சியில் தஞ்சாவூரில் திருச்சி ராஜராஜ சோழன் அந்த சோழ பேரரசு என்ன செஞ்சாங்க, அரசாட்சி செஞ்சாங்க. அப்போ அவருடைய பையன் ராஜராஜ சோழ பையன் ராஜேந்திரன் எங்கே போகணும்னா அந்த மகாபலிபுரம் அது மாமல்லபுரம். அங்கே போய் என்ன செய்யறாங்கன்னா அவன் டோட்டலாக உலக அளவில் அதை வந்துருச்சுங்க. அந்த கப்பல் வணிகம் கப்பல் அந்த மாதிரி இருக்காங்கன்னா இவன் ராஜராஜ சோழன் பையன் ராஜேந்திர சோழன் கடலாசன். ராஜராஜ சோழன் நான் சொல்லுவாங்க, ராஜேந்திர சோழன் கடலாசன். அந்த கடல் வாணிகம் கடல் மத்தியில் செய்யும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடல் அரசன். அப்புறம் பெருசிலே கடலாசன் இது தீர்வு சொன்னா கடல் அரசன். இவங்க என்ன செய்யறாங்கன்னா மற்ற கடல் அரசன் இவங்க ஒரு கடல் அரசன். ஆனால் மற்ற கடல் அரசன் மற்ற பெலிஸ்தியர் அவங்கள பார்த்துட்டு எனக்கு பெரிய அசைக்கவே முடியாது. இப்போ 13 வருஷம் இருந்துச்சுன்னா கொத்தளம் போட்டு அவங்க முற்றுகை போட்டு அடிக்கிறாங்க. அவ்வளோ நாட்டு எந்த நாட்டுக்கு எடுத்தாங்க இல்லை. இப்போ எரிசல் அடிக்கும்போது 1 வருஷம் 1 வருஷம் சமாரியா இதெல்லாம் 1 வருஷம் இன்னைக்கு படம் 1 வருஷம் அவ்வளோதான் தாக்க முடியும். ஆனால் இவனுக்கு அவனுக்கு உள்ளே போகிறதுக்கே 13 வருஷம் பாளையம் போட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். காட்டில் வீட்டு இறக்கி. அப்போ அவ்வளோ பெரிய நாடாக இருந்தது மேற்குலாத் நெசசிட்டி ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க அப்படின்னு மற்ற நாட்டு வாணிபம் பண்ண மற்ற நாட்டு கடல் அரசர்களுடைய நாடுகள் நினைச்சாங்கன்னா இவங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க, தகச்சு போயிருக்கிறாங்க. அப்போ நேர்குலாத் நெசருக்கு முன்னாடி யாரும் என்ன செய்யக்கூடாது, நிற்க முடியாது. இரண்டாம் நேர்குலாத் நெச்சார் தானியேல்கிட்ட வந்தால நேர்குலாத் நெச்சார் அவர் கிடையாது. இரண்டாம் நேர்குலாத் நெச்சார் இந்த பழைய 26:19-21 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும் பூர்வ காலத்து ஜனத்தண்டைகளுக்கு குழியில் இறங்குகிறவர்களோடே நான் உன்னை இறங்க பண்ணுவேன். நீ குடியேறாதிருக்கும்படி பூர்வ காலம் முதற்கொண்டு பாழாயிருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலே குழியில் இறங்குகிறவர்களோடே கூட நான் உன்னை தங்கியிருக்க பண்ணுவேன். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமையை விளங்கச் செய்வேன். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறி அது ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த தீவு உள்ள போயிடும் இல்லையா, அந்த மாதிரி காரியத்தை இந்த வார்த்தையில் தீர்க்க தரிசன வார்த்தை கற்று சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தளபதி வருவாங்க. ஆமாம், 4 தளபதி. அதில் தாளமிதான் தாளமிதான் முக்கியமானவங்க.
அவன் எகிப்தில் வச்சுக்கோன்னா அவன் வந்து ஒரு எகிப்துலேருந்து வந்த அந்த தாழ்மையில் வந்து எகிப்துலேருந்து 4 தலைமையில் தாழ்மை கொடுத்தேன். எகிப்தில் செய்தான் கைப்பற்றேன். அது வந்து கிரேக்க வம்சம். அதுதான் கிரேக்க வம்சம். இந்த கிரேக்க வம்சத்தில் வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா கடைசி ராணி கிளியோபாட்ரா. அவன் அந்த தாலமி வம்சத்தில் வந்து கடைசி ராணி வந்து கிளியோபாட்ரா. இவங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க? அந்த தாலமி வம்சம் எப்படி வம்சம்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அரச வம்சம். ஒரே குடும்பத்தில் இப்போ யார் கருணாநிதி வந்தார், கருணாநிதி ஸ்டாலின் வராது, ஸ்டாலின் டுடே போகிறாங்க. அப்போ ஒரே குடும்ப ஆட்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரே குடும்பத்தில் வந்துட்டு அவங்க ராஜவம்சம், ஒரே வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வம்சத்துலேருந்து 4 வம்சத்துலேருந்து தொடர்ந்து ஆட்சி செய்தால் ராஜவம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தாலமிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே அந்த தாலமையில் ஸ்டார்ட் பண்ணி அது வரலாம் தனியாக போயிட்டு அதில் நமக்கு வந்து மெயினாக தெரிஞ்சது கிளியோபாட்ரா. தாலமின்னு சொல்லி கிளியோபாட்ரா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பற்றி யார் வந்து ரோமர் வருவாங்க இந்த நாட்டை வந்து அழிக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிலுவை போர் ஒன்று நடக்குங்க. அவங்க வந்து எருசலேம் வந்து கைப்பற்றது, மகாராஜாவின் நகரம். இதை நாம் அடுத்தவங்க வந்து ஆளுகை செய்யணும்னு ஒரு கூட்டம் வந்து கலர் பண்ணிட்டேன். அதுக்கு எதை பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு இராணுவம் நின்றுட்டே இருக்கும். இப்போ யூதேயா வந்துச்சுன்னா இராணுவம் இருக்கும். சமாரியாவில் நிற்காது, கலிலேயாவில் நிற்காது. கலிலேயாவில் மீனவர்கள் இருந்தது. சமாரியர்கள் ஏற்கனவே மீன்களால் பயப்படுவாங்க, ரெண்டாவது போயிடுவாங்க, சண்டை தான் விடுவாங்க. எருசலேமில் இருக்கிற யூதர்கள் வைராக்கியமான யூதர்கள் செய்வாங்கன்னா அங்கங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டு என்ன செய்வாங்க? வாங்க சண்டைக்கு போவோம். அவங்க இருக்கிற படையை திரட்டிட்டு வரும்போது ரோமருக்கு முன்னாடி நிற்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க பெரிய படை. இப்போ நமக்கு ஆங்கிலேயர் ஆட்சி செஞ்ச போது அங்கேருந்து குறுநில மண்டலம், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு ராஜ்யங்கள் ஒன்று சேரலாம் அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக வந்து சண்டை போடுறது அவங்க எதிர்ப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன இருந்துச்சு? பீரங்கி அணுகெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. யார்? ஆங்கிலேயர். அவங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யணும், வாணிகம், அது பிஸ்னஸ் பண்ண தான் வந்தாங்க. பட் ஆனால் இவங்களுக்கும் ஒருத்தர் சண்டை போடுறது அவங்களுக்கு சாதகம். இவங்க ஒன்று சேருவாங்க. இப்போ ஒரு வீட்டிலே ஒன்று சேர மாட்டாங்க. 4 அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் கூட்டு குடும்பம் இருப்பாங்க. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, இல்லை அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? ஒத்து வர தனித்தனியாக போயிடும். அந்த கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய பலம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி சேர சோழ பாண்டிய 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா எப்போவுமே ஆட்சி செஞ்சுக்க மாட்டாங்க. சண்டை போட்டுகிட்டே இருக்கும். இந்த சண்டை போடுறத வச்சு தான் சரி ஆங்கிலம் என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக அவங்க சார் கைப்படும். அதில் வந்து காட்டி கொடுக்குறவங்க பதவி ஆசையில் அதை ஏட்டாப்பான் அப்படின்னு பார்க்குறாங்க. சின்ன மருது, பெரிய மருது இவங்கெல்லாம் வந்து கொலை பண்ண கொண்டு இவங்க பேரான ஊமத்தோரை வந்து கொல்லலாம், வீரவாண்டியை கட்டப்படும். இவங்கெல்லாம் காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு குரூப் எட்டப்பண்ணு ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. அப்போ காட்டி கொடுத்தா அவங்க பதவி அவனுடைய நாட்டு எட்டயபுரம் தான் எட்டப்பண்ணாம்பதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தெரியுது. அப்போ அந்த கையத்தாளர் வந்து வீரவாண்டியை கட்டப்போம்னு சொல்லுவாங்கன்னா தூக்கில் போடும். அவன் ஆண்ட பகுதி எட்டயபுரம் எட்டப்பா அவன் ஆண்ட பகுதி. அப்போ அவனுக்கு வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நமக்கு அதை ஒரு மாட்டாங்க. உங்களுக்கு காட்டி கொடுத்துலாம் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவனையும் வந்து செய்வாங்க, வச்சு செஞ்சுருவாங்க. அது வேற. அப்போ அப்படி வந்து காட்டி கொடுத்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படி ஆட்கள் வந்து நிறையா இருந்தாங்க. உலக அளவில் எல்லாருமே இருந்தாங்க. இங்கே மட்டும் கிடையாது, உலக அளவில் இருக்கிறதுனா அங்கே வந்து சிலுவை போர் எப்படி பண்ணோம்னா நம்ம எருசலேம் கைப்பற்றணும்னு ஆட்களை சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட சிலுவை பண்ணணும். அது தனியாக நம்ம சிலுவை போய் படிப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டையில் என்ன செய்வாங்கன்னா சிலுவை கிராஸ் வந்து போட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிடுவாங்க அந்த போரில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி போய் வந்து யாருமே ஜெயிக்கல. யாரும் மக்களே காலத்தில் வந்து ஒருத்தர் அந்த நேரத்தில் தான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. மக்கவே பையன் அப்பா மக்கவேல ஒரு 2 தலைமுறை வந்து ஜெயிச்சு அந்த எருசலேமை மட்டும் ஆளுகை செய்வாங்க. யூரியா பகுதி நினைக்கிறேன். மற்றபடி வந்து அவங்க ஒன்று சேர்ந்துலாம் அவரோட மற்ற பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் சின்ன ராஜாக்கள் வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணி போனாலுமே ஜெயிக்க மாட்டாங்க. ரோம ராஜாவுக்கு முன்னாடி ராஜ்யத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவங்களால என்னன்னா இந்த தீர்ப்படையில் வந்து இதாகிடும். இந்த சண்டை நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அழிவு வரும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து அசீரியன் தாக்குறாங்க, அப்புறம் பாபிலோன் நேபுகாத்நேச்சர், அப்புறம் பெர்ஷியர், கிரேக்கர், ரோமர், அரேபியர், ஒட்டமான், இப்படி எல்லாரும் தாக்கறதுனால என்னதுன்னா அது ஒன்றுமெல்லாம் போகும்போது அந்த மண்ணோட எல்லாம் கொஞ்சம் வாசிங்கன்னா தரிசனம். ஆமாம், அந்த காரியங்கள் செய்யும். மண்ணும் ஆமாம், கர்த்தர் வந்து அந்த சொன்ன வார்த்தைகளுக்காக நேபுகாத்நேச்சர் மட்டும் மையம் போடக்கூடாது. அதுக்கு அடுத்தடுத்து அந்த ஆட்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எங்களை வந்து ஒன்று குணமாக ஆக்கியிருப்பாங்க. இந்த சிலுவை போர் வந்து பார்த்தீங்கன்னா கிபியில் நடந்துச்சு. 11-13 நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து பிறகு கிபி 1085 1299 வரைக்கும். இந்த தீர்ப்படத்தில் இருக்கிறது அவங்க பேர் பிலிஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய தரைகள் இருக்குல்ல, நம்ம மேற்கில் பார்க்கணும், அது உள்ளே இருக்கிற எல்லாம் வந்து புதுசாக ஒரு நாடை உருவாக்குறோம். இந்த காலனிகள் நம்ம ஆங்கிலேய ஆட்சிகள் வந்து காலனி ஒன்று பார்க்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோமர்கள் செய்வாங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்த கைப்பற்றிட்டாங்கன்னா, இப்போ நமக்கு இந்தியா கைப்பற்றிட்டாங்கன்னா அந்த ரோமருடைய ஆட்சியில் வந்து ரிட்டையர்டானவங்க இல்லைன்னா விருப்பம் உள்ளவங்க எல்லாம் செய்வாங்கன்னா நம்ம இந்தியா நாட்டுக்கு வந்து ஒரு இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணி அவங்களை வந்து குடியேற்றணும். அதுக்கு பதிலாக காலனி. இப்போ வந்து ஸ்டேட்டுக்கு வந்து காலனின்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து காலனி அப்படிங்கிறது ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி எப்படி மெயினாக செலக்ட் பண்ணாங்கன்னா, இப்போ மதுரை இருக்குன்னா மதுரையில் மெயினான இடத்த செலக்ட் பண்ணி உங்கள் இடத்துல கொண்டு வைப்பாங்க. ரோம சோல்ஜர்ஸு, ரோம வணிகர்கள் அப்படி பெரிய இடத்துல கொண்டு வந்து அங்கே வந்து குடியேறாங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது மத்தியில் ரொம்ப இவங்களுடைய பயங்கர வணிகம் போகும். மற்ற இடங்களையும் போனாலுமே அங்கே என்ன செய்வாங்க, பெலிஸ்தீன் நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அஸ்கலோன் அது ஒரு நாளைக்கு பற்றி வச்சுருக்காங்க. அங்கே போகும்போது இவங்க ஒரு சொந்த இடத்த வாங்கி என்ன செய்வாங்க, அங்கே ஒரு காலனி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. மத்தியில் ஏகப்பட்ட காலனி வந்து வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரோமர் வரவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுடைய இதை அழிச்சு இவங்க மட்டுப்படுத்துகிறாங்க இல்லையா. மட்டுப்படுத்தும் போது இவங்க பண்ணுற அந்த ஊதாண்டரம் ஊதாண்டரம், அந்த பர்பிள், அந்த ரெட் கலர் சாயம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு வந்து கடற்படை இதெல்லாம் இருக்கிறத பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா இவங்க அவங்கள பார்த்து அந்த இதில் வந்து அந்த பேரை வந்து மாற்றுறாங்க. பட் ஆனால் இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, கொண்டு வருவாங்க. இதில் வந்து இந்த கேப்பா இது வந்து பெபிலோஸ் அப்படின்னு இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் பயங்கரமாக பூஜை பண்ணுறக்கூடிய வரலாறு வந்து இருந்திருக்கு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெபிலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹார்பராக இருக்குது. ஹார்பராக வந்து இருக்குது. ஆனால் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 7000 ஆண்டு வரலாறு உள்ள பாகா வழிபாடு கோயில்கள் இருக்குது. 200 வகையான பாகா. இது வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னா லெபனான். சிரியா, லெபனான். இந்த லெபனோட இது வந்து அடுத்து வந்து பண்ண அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பைபிளுக்கு ஒரு தாள் கண்டுபிடிக்க இதில் ஒரு செடியில் அந்த செடி பேப்பர் வந்து எங்கேலான்னா அப்போவே ஐரோப்பா நாடு ஃபுல்லாகவும் கிரேக்க நாடு ஃபுல்லாகவும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அனுப்பியிருக்காங்க. அதாவது அந்த தீர்வு பண்ண ஆட்கள். அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரேக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புஸ்தகம் பைபிள் கிரேக்கத்தில் வந்து ஒரு புக்கு அந்த பேப்பர் வந்து கிரேக்கத்தில் வந்து புஸ்தகம் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சில பிப்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கிரேக்கத்தில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பைபிள் பார்க்குறாங்க. பைபிள் இங்கிலீஷ் எழுதுறது இல்லை. பட் ஆனால் அந்த பிப்ளோஸுங்கிற வார்த்தை வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிப்ளோஸ் அந்த கிரேக்கத்தில் வைக்கிறாங்க. கிரேக்கத்தில் அதை வந்து இங்கிலீஷில் தான் சேர்ந்தாங்க. அது பைபிள் அப்படின்னு வைக்கிறாங்க. இது வந்து கிமு 2000 3000 to 2000, அதாவது 1000லே ஆகும். 1000 முடியும் 1000. இவர் ஆபிரகாம் காலம் வந்து மோசே வந்து 1500 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீரிசீல் வந்து பயங்கரமான செழிப்பான நாடு. மரத்துக்கு பேர் போடுறாங்க. மரத்துக்கு வணிகத்துக்கு
பெயர் போன நாடு. கிரேக்க நாட்டோட எகிப்து நாட்டோட தான் வணிகம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்து சொல்லுங்க, அது அந்த ஆரம்ப கால வடிவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிபிலோஸுங்கிற அந்த துறைமுகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த லெபனான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுற்றுலா நகரமாக வச்சுருக்குறாங்க. அடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழைய கால சின்ன இந்த கிரீஷியாவுடைய இங்கே என்னென்ன பண்ணினாங்க அதுக்குரிய காரியம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலக பாரம்பரிய மதிப்புள்ள ஒரு நகரம் வந்து சீபெயில் அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து லெபனான் நாட்டில் வந்து அதை உருவாக்கி வச்சுருக்காங்க இருக்குது. இந்த ஜீபெயில் வந்துட்டு கேப்பா பிபிலோஸ் பேர் மாறி இருக்கு. 27 கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளில் உள்ள கப்பற்காரரும் உன்னோடே தொழில் வியாபாரம் பண்ணுகிறதற்காக உன்னிடத்தில் இருந்தார்கள். இந்த கார்த்தேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோமர் வந்து ஒன்று கட்டுறாங்க. கார்த்தேஜ் அப்படின்னு பேர் மாற்றுவாங்க. பெரிஷியா நாட்டுக்கு ஒரு தலைநகரம் கார்த்தேஜ். அந்த ரோமர் பேர் சொல்லுவாங்க. அது வந்து வட ஆப்பிரிக்காட்ட இருக்குது. துனிஷியா அது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிமு 817 வந்து இந்த கார்த்தேஜ் துனிஷியா இதுக்குள்ள வந்து இந்த கார்த்தேஜ் நகரம். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபினிஷியா அங்கே இருக்கிறவங்க அந்த தீர நாடுக்காரங்க தான் இந்த கார்த்தேஜ் நகரத்தை வந்து உருவாக்குறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோமர் வந்து அதை வந்து கைப்பற்றிக்கிறாங்க. இது வந்து மத்திய கடலில் துனிஷியா நாட்டுக்குள்ள வந்து கிமு 814 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நகரத்தை அந்த காலனிசம் பார்த்தீங்களா அது மாதிரி பார்க்குறது அவங்க வந்து வல்லவங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புனிக் அப்படின்னு சொல்லி புனிக்ஸ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகாலையும் அம்மானையும் வழிபடுறாங்க. பாகாலையும் அம்மானையும் அந்த லிங்க் ஆகுது மோனியர். அப்புறம் இவங்க பாகாங்கும்போது பாகால யாருக்கு பெலிஸ்தர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்தேஜில் தாகோன் தான் பெலிஸ்தர். தாகோன் தான் பெலிஸ்தர். பாகால் வந்து தேசபேல் வச்சிருப்பாங்க. அதுதான் பாகால். யாருக்கும் படித்த வணிக மையம் கப்பல் பட அங்கே வச்சுருக்காங்க. இதை கைப்பற்ற ரோம பேசுறது 3 முறை வந்து சண்டை நடத்தி இதை கைப்பற்றாங்க. இந்த நகரத்தை கார்த்தேஜ் நகரத்தை அவ்வளோ தூரம் வலிமையான ஒரு ஆள் வந்து இருந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோமரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்தேஜ் தளபதி ஒருத்தர் இருக்கான் ஹனிபால் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ரோமரோட சண்டை போடுறதுக்கு ஆல்ப்ஸ் மலையை தாண்டி ரோமரோட போய் யானை படையை கூட்டிகிட்டு போய் ஆல்ப்ஸ் மலையை தாண்டி ரோமரோட சண்டை போட்டுருக்கேன். 3 முறை சண்டை போட்டுமே என்ன செஞ்சுட்டாங்க அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த ஆல்ப்ஸ் மலையை வந்து யானையை வச்சு தாண்டி சண்டை போடுறது வந்து இதுவரை யாரையும் முடியல. உலக சாதனை மிலிட்ரி சாதனையாக இருக்குது. அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவுல இருக்கிற வாழ்ந்த மக்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து வலிமையாக இருந்திருக்காங்க. கிமு 146 அப்படின்னா 3 தடவை அந்த கார்த்தேஜ் பட்டணத்தை வந்து அவங்க அழிச்ச பிறகு இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரோமன் கார்த்தேஜ் நான் மாற்றி இவங்க வந்து கட்டிக்குவாங்க. இந்த கார்த்தேஜ் அப்படிங்கிறது வந்து கித்தீம் தர்ஷீஸ் படிக்கிறோம் இல்லையா? கித்தீம் தர்ஷீஸ் ஆதியாகமத்தில் 10 ஆமாம் 10ஆம் அதிகாரத்தில் பையன் பேர் ராவனுடைய பையன் பேர் சீதோம். கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுக்கா, எனக்கு அவ்வளவு கிளியராக புரியலை. திரும்ப சொல்லித்தரேன். சீதோன் கேத்
கஸ்லுக்கிமை இது எல்லாமே வந்து பெலிஸ்டருக்குள்ளது. ஏக்கா என்ன பேர் சொன்னீங்க? அர்வாதியரையும் செமாரியரையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் கஸ்லூக்கிமையும் கப்தோரிமையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. யாவானின் குமாரர் எலிசா, தர்சீஸ், கித்தீன், தொதானிம் என்பவர். அந்த சரித்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூத்த சந்ததியோட பேரை வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஊர் பேராக வச்சுக்கிறாங்க. இவங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க செய்கிறாங்க, அதை மாற்றுறாங்க. தீர்வுல இப்படி மாறிச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட்டா? 23 23 25 22 எரேமியா 20 தீருவனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்திற்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் 27:3 எரேமியா அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாதிபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும், மோவாபின் ராஜாவுக்கும், அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும், தீருவின் ராஜாவுக்கும், சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி. 47:4 பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும், தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரை எல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படியாகும். கப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியாகிய பெலிஸ்தரையும் கர்த்தர் பாழாக்குவார். மனுபுத்திரனே, தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லுகிறபடியினால் 4:6 நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாக ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். 12:16 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 26:7-11, 26:15-21, 26:1-14, ஏசாயா 23:1-12 எல்லாமே தீர்வு குறிச்சுதான். அது வந்து நிறைய வசனங்கள் வரும் வாசிக்கிறது. தீர்க்க தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு விரோதம் செய்வாங்கன்னா சொன்னதான் வர்த்தகத்தை வந்து அது இல்லாமல் போயிட்டு வரலாம், நம்ம டாப்பில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கற்றுற வந்து அழிக்கிறாரு. ஏற்கனவே அது வேஷத்தனா விக்கிரக ஆராதனை எல்லாமே அது வந்து நடந்திருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் வந்து எஸ்ஐக்கு 26:1-14 தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிதேக்கியா ராஜா படம் 586 அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நேர்பார்த்தாச்சார் வந்து இந்த தீர்வு தரிசனம் அழித்து கைப்பற்றக்கூடிய அந்த நாளில் இந்த காரியம் வந்து நடந்துச்சு அப்படின்னு வேத வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தானியேல் 2:37-38 வரைக்கும் தானியேல் 7 32-34 தானியேல் 2:37 இருந்து. சரி. ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. இந்த எஸ்ஐக்கு 26:1 வாசிங்க. பதினோராம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு 9ஆவது வருஷம் வந்து 10ஆம் தேதி போட்டு முற்றிலும் 11ஆம் வருஷம் 1ஆம் தேதி முற்றிலும் அந்த நாட்கள் தான் இந்த காரியம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இசைக்கு 26:2 மனுபுத்திரனே, தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும். அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லுகிறபடினார். தீர்வு வந்து யாருக்கு ஆசைப்படுறோம்னா எருசலேம் நாட்டுக்கு ஆசைப்படுது. ஆனால் வந்து அந்த தீர்வு யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசுவா 19:29 யோசுவா 19:29. அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீப்பின் எல்லை ஓரத்திலுள்ள சமுத்திரத்திலே முடியும். இது வந்து ஆசியருடைய பங்கு. ஆசியருக்கு ஆண்டவரோட வாக்குத்தத்தம். தீர்வு ஜெயிக்கணும். அப்பவே ஜெயிக்க முடியும். அதனால வந்து தனி நாடாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நிறைய இடங்கள் வந்து சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஜெயிக்க முடியாது. 2 சாமுவேல் 5:11 தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் சானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். தாவீது காலத்துல வந்து அப்ப இருந்த ஈராம் ராஜா வந்து நண்பர்கள் அதுக்கு பிறகு வந்து சண்டை போடுறாங்க. எசேக்கியேல் 26:3 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன். ஏசாயா 5:30 அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு. அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும். எரேமியா 50.
அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடியர். அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள். நான் அதில் மண்ணும் அதில் இராதபடிக்கு விலக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன். ஏசாயா 23:11. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாக கட்டளை கொடுத்து தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 26:5. அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எசேக்கியேல் 27:32. அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன்னிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீருவுக்கு சமான நகரம் உண்டோ? சகரியா 9:2-4. சகரியா 2. சகரியா 9:2-4. ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைகளுக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும்பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தின் அதன் பழத்தை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும். எசேக்கியேல் 26:7. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீருவுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். நான் வாசித்தது 27:6. எரேமியா 23:24. அவர்கள் வண்டிகளோடும் ரதங்களோடும் வண்டில்களோடும் ரதங்களோடும் யந்திரங்களோடும் ஜனக்கூட்டத்தோடும் கேடகங்களும் பரிசைகளும் தல சீராக்களும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன். அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார்கள். நாகும் 3:8. அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கடகங்களை உடையதாயிருக்கும். கட்கங்களை உடையதாயிருக்கும். ஈட்டிகள் குலுங்கும். ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும். அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும்.
அவன் வெளியில் இருக்கிற உன் குமாரத்திகளை பட்டயத்தினால் கொண்டு உனக்கு விரோதமாய் கொத்தளங்களை கட்டி உனக்கு விரோதமாக அணை போட்டு உனக்கு விரோதமாக கேடயங்களை எடுத்து உன் மதில்களை இடிக்கிற யந்திரங்களை எதிரே வைத்து தன் கட்டையை பாறைகளால் உன் கொத்தளங்களை இடித்து போடுவான். 21:22 தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கெம்பிரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் யந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும். 26 அவன் குதிரைகளின் ஏராளத்தினால் தூள் எழுப்பி உன்னை மூடும். இடித்து திறப்பாக்கப்பட்ட பட்டணத்தில் பிரவேசிக்கும் வண்ணமாக அவன் உன் வாசல்களுக்குள் பிரவேசிக்கையில் குதிரை வீரரும் வண்டில்களும் ரதங்களும் இறைகிற சத்தத்தினாலே உன் மதில்கள் அதிரும். இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறான். அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றைப் போலிருக்கிறது. அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே. அந்த நாளிலே ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போம். ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 46:9 குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகட என்று ஓடுங்கள். பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரும் புறப்பட கடவர்கள். 23:24 அவர் இப்போதான்க்கா படித்தேன். அவர்கள் 26:11 தன் குதிரைகளின் குளம்புகளினால் உன் வீதிகளையெல்லாம் மிதிப்பான். உன் ஜனத்தை பட்டயத்தினால் கொன்று போடுவான். உன் பலமான தூண்கள் தரையில் விழுந்து போகும். 5:28 அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகளெல்லாம் நாணேற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குளம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளுமாய் இருக்கும். 43:11 அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும் சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும் பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. அதாங்க படிச்சேன். கிரீடம் தரிப்பிக்கும் எரேமியா 4:6 தாங்க. சரி
இங்கிட்டு வாங்க. உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன். நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாய் இருப்பாய். இனி கட்டப்படாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். தீருவுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், காயம்பட்டவர்கள் அலறும் போதும் உன் நடுவில் சங்காரம் நடக்கும் போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒரு அடுத்த வசுவா 5 மட்டும் ஆமாம், தீவுகள் அதை கண்டு தீவுகளின் குடிகள் எல்லாம் உன்னிமித்தம் திகைப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமாய் இருப்பார்கள். அதான்க்கா படித்தேன். 7:35 அதான்க்கா படித்தேன். 49:21 எரேமியா 49:21 அவைகளுக்குள் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். ஏசாயா 26:16 தான்க்கா படித்தேன். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். யாத்ராகமம் 26:36 இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூல் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் விலையான ஒரு தொங்குதிரையையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி ஏசாயா 26 அதெல்லாம் கடலரசர் 16வது வசனம். கடலரசர் தானக்கா? அதான்க்கா வச்சுக்கிறேன். கடலரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு அவங்க வாங்கிக்கிறதுல பார்த்தீங்கன்னா யார் வாங்கினாங்க? ஆசிரியப்பு கூடாரம் போடுறது இந்த இருந்து வாங்கினாங்க. அப்போ கத்தோட வீட்டாளர் அந்த ஒரு கழுத்த காரியம் போகும்போது அவங்களே கத்தரை செய்வார். மீட்பு நாள் வந்து அப்படிதான் வாழ்த்தோம். யாரையும் கைவிடுவது தேவையில்லை. இவங்க விரோதமாக வந்து ஏகப்பட்ட சேவை மாதிரி வச்சுருந்தாங்கன்னா பொண்ணை சேர்த்து வைக்கிறாங்க. இப்போ இருக்கிற நாட்டில் அந்த பூனை மன்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட
தங்கம் சேர்த்து வச்சு நிறைய தங்கத்தில் வீடு, பாத்ரூம், டாய்லெட் போப்பேன், சதாம் ஹுசேன் இப்படிப்பட்டவங்க. ஆமாம், ஓவரால் ஒரு பெருமை, ஆட்டோமேட்டிக்காக வந்து பெருமை. இவங்களுக்கு ஏகப்பட்டது சகரி மாதிரி தங்கத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. தாவீதோட வந்து பொண்ணும் வேறு யாராமல் சேர்த்து வச்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க நாட்டிலும் தீர்மானம்னா சகரி மாதிரி படிச்சோம்னா சேரி மாதிரி வச்சோம்னா தங்கத்தை வச்சு சேர்த்துருக்காங்க. அங்கே அவ்வளோ செல்வம் வந்து கொட்டி கிடக்கு. செல்வம் பெருகு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பாவம், பெருமை, உபச்சாரம், வயசுத்தனம் எல்லாத்தையும் தங்கத்தில் செய்யணும். இப்போ நமக்கு ஒரு மரம் வாங்கினா செய்வாங்க, கேக் மரம் என்ன செய்யலாம், எல்லாமே கேக்கில் செஞ்சிடணும். ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கிடைக்கிறது. ஏதாவது ஒன்று இப்போ வெள்ளி வாங்குற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் நம்ம இந்த சிவாஜி கணேசன் தூத்துக்குள்ள வந்து எல்லாமே வெளியே பார்க்குறோம்னு சொல்லுவாங்க. எல்லாமே வெளியில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெயலலிதா வந்து தங்கத்தட்டில் வந்து சாப்பிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்றது யூஸ் பண்ணுறது தவறு அப்படின்னு சொன்னால் அது ஒரு தேவடைய பிள்ளைகளுக்கு தவறு. ஏன்னா ஒரு விலை உயர்ந்த வந்து தட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை கற்றுக்கு காணிக்க புரியுதா. அவங்களும் ஒரு நாள் வெளித்தட்டில் சாப்பிட்டேன், அப்புறம் எனக்கு இல்லைடா வேறு இப்போ தான் கொடுத்தோம். அப்போ அது வந்து ஆண்டவருடைய பணம் வந்து அதில் குமிச்சு கிடக்குது. அவங்க கத்தற்குள்ள இல்லாத போது என்ன செய்வாங்கன்னா அதை தங்களுக்கு வந்து சொகுசாக மாற்றிட்டு அடுத்து வந்து சொகுசாக வரும்போது என்னதுன்னா வேஷத்தை பிரச்சாரம் குடிக்கிறாங்க, சண்டை போட போவாங்க. சண்டை போடும்போது அங்கேயே நிறுத்துவாங்க. அப்புறம் டயர்டானா குடிப்பாங்க. குடிச்சிட்டு அந்த பாளையத்தில் வந்து வெயிட் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா இது ஜனங்கள் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இன்னமும் அந்த உலகத்தில் இருக்குது. நான் கூட படிச்சுருப்பேன். அமெரிக்கா நாட்டிலேருந்து எங்கேருந்து நம்ம படிச்சுருப்பேன், ஒரு நாட்டில் இப்போ தான் படிச்சிருக்கோம். சிறுவர் வந்து இராணுவத்தில் இருக்காங்க. ஆமாம், இப்போ படித்தோம். அது என்ன நடைமுறை. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து ஆங்கிலேயர் வரும்போது என்ன பண்ணாங்க, சின்ன பிள்ளைகள் வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. இளம் பிள்ளைகள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆள் வச்சுருக்காங்க. இன்னைக்கு நமக்கு நம்ம நாட்டுகளில் வந்து இந்த பாலங்கள் வந்து கட்டுறாங்களே, அதுக்கு ரத்த பலி கொடுத்து நரபலி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களும் பிடிச்ச நரபலி கொடுத்து இன்னும் ஏஜென்ட் இருக்காங்க. மறைமுகமாக அரசாங்கம் என்ன செய்ய வந்து சப்போர்ட் பண்ணுன்னா அந்த கத்தருக்குள்ள வரலாம். அமெரிக்கா தேசத்தில் வந்து இராணுவத்துக்கு நம்ம வந்து குடிக்கிறதுக்கு பாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பார்த்தா ஹீட்டாக இருக்கும், அதனால குடிக்கிறதுக்கு பாட்டில் கொடுக்கணும். அப்புறம் அவங்க வந்து அதில் அந்த வேஷ்டி வந்து சோத்து வேறக்கூடாது, அதனால லேடிஸுக்கு சப்ளை பண்ணுறாங்க. நிறைய விஷயம் இருக்காது. ஏன் பண்ணுறாங்கன்னா கத்தருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நம்ம நாடை தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு டாஸ்மாக் கடை தரங்க, அதுதான் வந்து ஏகப்பட்ட கோடிக்கணக்காக வருது. அதை வச்சுட்டு நாங்கள் சொல்லி இலவசத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கோடிக்கணக்காக அரசியல் கொட்டி கிடக்குறாங்க, அதை எடுத்து வெளியில் கொடுக்குறாங்க. இப்போ காமராஜர் அந்த காலத்தில் அவர் என்ன கோடி கொடுத்து அவர் பண்ண ஏகப்பட்ட திட்டங்கள் கட்டோம். நிறைய அவனை கட்டினது அவர் தான் கட்டினாங்க. பிள்ளைங்கள் படிக்க வச்சது அந்த தாட்டை உருவாக்குறது காமராஜர். இன்னைக்கு வந்து பிள்ளைங்கள் வந்து படிக்க வைக்கணுங்கிற தாட்டை உருவானது காமராஜர் தான். எப்படியாவது பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு வச்சுன்னா போதும். அதை இந்திரா காந்தி மாதிரி பிச்சைக்கார நாடுன்னு சொல்லி ஒரு மீட்டிங் வந்து இந்தியாவில் பிச்சைக்கார நாடு இங்கேருந்து போதும் அவன் கடலில் கொடுத்தாத இவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். கடலில் கூட்டணும் அவங்களுக்கு செலவு கிடையாது. ஆனால் அவன் அமெரிக்காக்காரன் வசதியானது. இப்போ நம்ம நாடு வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்கு வந்து வேறு கடலில் கொட்டுற போதுமே எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, சாப்பாடு போடாத படிக்க வருவாங்க சாப்பாடு வந்து அவங்க சில வேலைக்கு போகிறாங்க, ஆடு மாடு வாங்கி போகிறாங்க. பேசுனது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இங்கே நம்ம நாடு என்ன பண்ணாங்கன்னா கோதுமை அனுப்பிட்டுருக்காங்க. அப்போ அமெரிக்கா போதும் இருந்தார் காங்கிரஸ் இருந்தாருன்னு தெரியல. பட் ஆனால் இந்திரா காந்தி வந்து அங்கே போகிறாங்க, ஒரு ஏதோ மீட்டிங் போகிறாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பிச்சைக்காரனாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து கடலில் கொட்டுற போதுமை வேஸ்ட்டான போதுமே அவங்க அப்படின்றமா வந்து இந்த கோதுமை வந்து படித்தோம். அதுக்கு பிறகு நம்ம நாடு வந்து கோதுமையில் வந்து எனக்கு தண்ணீர் வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாலுக்கு வந்து பால் பவுடர் ஆகி வந்துச்சு. பாலை பவுடர் ஆகி வந்து சொல்லிட்டாங்க. ஒரு லெவலுக்கு வந்து இப்போ மற்ற நாடுகள் கையேந்தாமல் வந்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் தண்ணீர் வருது. இப்போ வெளியில் இருக்கிற நம்ம இந்த வெளிநாட்டு இந்திய போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இங்கே தங்குறவங்க சரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் சரி, இந்த அங்கன்வாடி இருக்கு, அங்கன்வாடியில் வந்து சாப்பாடு போகிறாங்க, அதெல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்கிறாங்க. வெளியில் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறான், அவங்க வேலைக்கு போகிறாங்க, இந்த அங்கன்வாடியில் போய் பிள்ளைங்க இருந்தால் படிச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, சாப்பாட்டுக்காக தான் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அதை வந்து நர்சரி மாதிரி ஒரு ஸ்கூலாக பார்ப்பாங்க, அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை செய்யறதில்ல, அங்கே ஊழல் நடக்கிறத அதை சரி எடுக்கிறதில்ல. இப்படி நமக்கு வந்து உள்ளே பலவீனம் இருந்தால்
ஆளுகிற ஆட்சி வந்து சரியில்லாதனால நல்லா டெவலப் ஆனாலும் அந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன செய்யறது இங்கே இருக்கிற அரசியல்வாதி சுரண்டவங்க நமக்கு வந்து வெளியே வந்து அந்த பிச்சைக்காரங்க ஒரு. ஆனால் இன்னைக்கு நிறையா வந்து இந்தியர்கள் இப்போ அமெரிக்கா ஏகப்பட்ட இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்கிற அமெரிக்கர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து சேரில் உட்காந்து 1 நேரம் உட்கார மாட்டாங்க. அவங்க அப்படி வளர்க்கப்பட்டாங்க. இங்கேருந்து போகிறவங்க இப்படி கடினமான பாதையில் வந்துட்டாங்க. அவங்க 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு வெளியே இருக்கிறதால வந்து டாப்பில் வந்துருக்காங்க. சீனா வந்து தான் இப்போ டாப்பில் இருக்காங்க. அப்போ இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா சீனா நாட்டில் இருக்கிற வந்து கம்யூனிஸ்ட் ஒருத்தர் சொல்கிறது எல்லாம் கேட்கணும். இங்கே வந்து ஜனநாயக நாட்டுக்கு எல்லா அரசியல் மாறி மாறி வராங்க. இப்போ ஒரே ஆட்சி வந்து தயாநிதி வரும்போது எல்லோரும் இருக்கிறாங்க வேறு ஏதாவது வரணும் அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மாற்றி ஆள் வர்றதுனால இங்கே வந்து ஒரு பிச்சைக்கார நாடு வரை மதிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நாடு தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாவுக்கு போனாலே மதிக்க மாட்டாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் தான் ஓடுது. கம்யூனிஸ்ட் ஓடுது. தமிழ்நாட்டுக்காரங்க போனாலே மாடு மேய்க்கிறேன் நாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இளநீரங்களை எங்கே பயன்படுத்துகிறாரு, ஆசரிப்பு கூடாது. யாருடைய தீர்வுடைய தயாரிப்பு. இசைக்கு 32 லேவியர் 26-32 லேவியராகம் 26-32. நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். 26. என்னக்கா இசைக்கு 32:12. அநேகம் ஜனங்களை உன்னிமித்தம் திகைக்க பண்ணுவேன். அவர்களின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள். அவர்கள் உன்னிமித்தம் புலம்பி உன்னை குறித்து, கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரியே, ஐயோ, உன்னில் தங்கினவர்களுக்கு எல்லாம் பயமுண்டாக்கின உன் குடிகளோடு கூட சமுத்திரத்திலே பலத்திருந்த நீ அழிந்து போனாயோ. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே.